உன் பேர் சொல்லி ஆகணும்ல. என்னோட பேர் சரி. என் பேர் கேடு. என் பேர் நான் சொல்லாம இருப்பேனா? சரி உன் பேர் என்ன சொல்லு. என் பேர் தோல் புடுக்க. எங்க அப்பா பேர் தொங்கு புடுக்க. எங்க தாத்தா பேர் சப்பட புடுக்க. எங்க அவங்க தாத்தா பேர் ஜுருகுல் புடுக்க. எங்க பையன் பேர் வெங்கல புடுக்க. என் பொண்டாட்டி பேர் பொந்தாய். என் பையன் பேர் ஒத்த குஞ்சாம். என் புள்ள பேர் குஞ்சாய். என்னடா எல்லாம் உடம்பு சமாச்சாரமாவே இருக்குது. பேரம்மா என்னது என்னது இப்படி என்னது? நாங்க உடுக்கடிச்சு வாகாடுறோம். உடுக்கா உடுக்குன்னு அதேடா இப்படி தப்பு தப்பா பேசுறேன். உடுக்குன்னு நினைச்சியா? என் காதுல அப்படிதான் கேட்டது. உடுக்கு. ஓ உடுக்கா. சரி சரி இந்த பேரா? பரவாயில்ல அருமையான வேலை. அண்ணா மாம்பழ வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதமா? மாம்பழ வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதமா? ஒத்தேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனேன். ஒத்தேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனேன். படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் அல்ல போலீஸ் அல்ல நம்மள நிக்கிற கண்ணமா என்னமா? யாரு மேல கண்ணமா இந்த மனவன் கட்டிக்க சம்மதமா? நடராஜ பேட்டரியில படம் பார்க்க போனேன். நடராஜ பேட்டரியில படம் பார்க்க போனேன். எல்லாம் நூறாண்டு வாழ்க, எல்லோரும் நூறாண்டு வாழ்க. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா? இந்த அண்ணனை கட்டிக்க சம்மதமா? இந்த தம்பியை கட்டிக்க சம்மதமா? இந்த அப்பனை கட்டிக்க சம்மதமா? இல்ல உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதமா? இல்ல உங்க அப்பனை கட்டிக்க சம்மதமா? இன்னொரு வயசு கேக்குது. ஏன்னா என்னன்னா எங்க அப்பாவை கட்டி சம்பந்தமா இவங்க அந்த இந்த பையன் சின்ன பையன் பார்த்து சொல்றேன். அதுக்கு அந்த பையன் தான் கல்யாணம் பேர் சொல்லல. ஆமா கொனக்கூது என்ன? ஏய் என்னோட தான் நீ அப்படியெல்லாம் சொல்லாத. என் பேரு குணா. விவரமா சொல்லு. என்னோட பேரு குணா. குணா அப்படியா? செல்லமா குணான்னு போறோம். செல்லமா குணா. செல்லமா செல்லமா குணா. செல்லமா குணா. ஆமாண்ணா செல்லமா. நான் செல்லமா இல்ல என்னோட பேரு குணவதி. ஒரு பேரு உங்ககிட்ட சொல்ல முடியல என்னால. சரிம்மா குணவதியாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் சொல்லட்டுமா?
ஏன்னா ஒண்ணுக்கு கூட தூங்குறேன். ஏன்னா நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்புறம் ஒண்ணு கூட தூங்குறான். பேண்ட் எல்லாம் பாரு அப்புறம் ஈரமாயிடுச்சு. யாரு? அதான் அந்த சேவல் சட்டை. ஏன்னா அவன் மேல தண்ணி ஊத்துனேன். தண்ணி ஊத்தலமா ஒண்ணு கூப்பிட்டா பேண்ட்ல பாரு. அண்ணா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? 10 மாதம் 3000 பசி. சரி. தொழிலே தொட்டு கட்டி தொலை மீது நடவடிக்கை மாறிலே தொட்டல் கட்டி மாறிலே தொட்டு கட்டி மாறிலே தொட்டில் கட்டி என்னை மடி மீது நடைபழகி பெற்றெடுத்த தாய் தந்தை யாரோ யார் தெரியுமா? யாரு? கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் பிறகு என்னுடைய பெயர் தான் குணவதி. குணவதியா?